பிரதமர் நரேந்திர மோடியின் இடைவிடாத சேவையை மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மாபெரும் வெற்றிக்கு வழிவகுத்துள்ளது என புதுவை முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. பிரதமரின் வழிகாட்டுதலும் இடைவிடாத சேவையும் மாபெரும் வெற்றிக்கு வழிவகுத்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியை தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சிக்கு கொண்டு வந்துள்ளது இந்த கூட்டணி. இது இக்கூட்டணி மீதான மக்களின் நம்பிக்கையை தான் காட்டுகிறது. மக்களவை தேர்தல் வெற்றியானது பிரதமரின் வெற்றி மகுடத்தில் மேலும் ஒரு வைரக்கல்லை பதித்துள்ளது. ஆகவே இந்த அசாத்திய வெற்றிக்கு பிரதமருக்கு வாழ்த்துக்கள். அதேபோல் ஆந்திரத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் சந்திரபாபு நாயுடு வெற்றி பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது. இதன் மூலம் ஆந்திர மக்களுக்கு புதிய நம்பிக்கையையும் பிரகாசமான வாழ்க்கையையும் கொண்டு வரும் என நம்புவதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பணபலம் அதிகார பலத்தை தாண்டி மக்கள் பலம் வென்றுள்ளது என முத்தியால்பேட்டை தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வாகன பயணத்தை துவக்கி வைத்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதையடுத்து வெற்றி பெற உழைத்த நிர்வாகிகளை நேரில் சந்தித்து வைத்திலிங்கம் நன்றியை தெரிவித்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக முத்தியால்பேட்டை தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பிரச்சார வாகன பேரணியை முத்தியால்பேட்டை காங்கிரஸ் பிரமுகர் ஈரம் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு நன்றி தெரிவிக்கும் வாகன பயணத்தை துவக்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், புதுச்சேரியில் பணபலம் அதிகார பலத்துடன் பாஜகவினர் தேர்தலை சந்தித்தார்கள். ஆனால் மக்கள் பலம் தான் வென்றுள்ளது. 400 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று கூறிய நரேந்திர மோடி மண்ணை கவ்வி இருக்கிறார் என்று குற்றம் சாட்டிய நாராயணசாமி, ராகுல் காந்தி மக்களோடு மக்களாக இருந்து வருகிறார். ஆனால் நரேந்திர மோடி அம்பானி அதானியின் ஏஜென்டாக செயல்பட்டு வருகிறார் என்று குற்றம் சாட்டினார். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, ஊழல் மிகுந்த ஆட்சியாக மட்டுமே இது செயல்படுகிறது என்று குறிப்பிட்ட நாராயணசாமி, இன்று நமச்சிவாயம் படுதோல்வி அடைந்திருக்கிறார் என்றால் அது மக்கள் அளித்த தீர்ப்பு என்று குறிப்பிட்டார். இந்த நன்றி தெரிவிக்கும் பிரச்சார பயணத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். காரைக்கால் சிறையில் தண்டனை கைதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து நகர காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் பிரதீஷ். கொலை வழக்கில் புதுச்சேரி மத்திய சிறையில் தண்டனை கைதியாக இருந்து வந்தார். அப்பொழுது பிரதீஷ் மத்திய சிறையில் உள்ள மற்ற கைதிகளோடு சண்டை போட்டுக் கொண்டதால் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கிளை சிறைக்கு மாற்றப்பட்டார். இந்த நிலையில் நேற்றிரவு பிரதீஷ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதையடுத்து காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசார் பிரதீஷ் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக காரைக்கால் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து காரைக்கால் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சிறையில் தண்டனை கைதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மிஷன் வீதியில் புதியதாக திறக்கப்பட்ட தி ஃபோமோனாவின் மெர்சல் ஐஸ்கிரீமின் புதிய கடையை முதலமைச்சர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக சில தினங்களில் 100 டிகிரிக்கு மேல் வெயில் கொளுத்தி வருகிறது. இந்த நிலையில் அதிலிருந்து மக்களை காப்பாற்றும் வகையில் புதுச்சேரி மிஷன் வீதியில் தி ஃபோமோனாவின் மெர்சல் ஐஸ்கிரீமின் புதிய கடை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கடையின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி தொடர்ந்து குத்து விளக்கேற்றி கடையின் உரிமையாளர்களுக்கு முதல்வர் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இங்கு விற்கப்படும் ஐஸ்கிரீம்கள் குவாலிட்டியாகவும் தரமாகவும் சுவையுடன் குறைந்த விலையில் கிடைக்கும் என்று கடையின் உரிமையாளர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் ஊர்காவல் படை வீரர் பணிக்கான எழுத்துத் தேர்வு ஜூன் 30 நடைபெறும் என காவல்துறை தலைமையகம் அறிவித்துள்ளது. புதுவையில் 280 ஆண்கள் 80 பெண்கள் உட்பட 500 ஊர்காவல் படையினரை தேர்வு செய்வதற்கான உடல் தகுதி தேர்வு கடந்த பிப்ரவரியில் கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற நிலையில் ஆண்களில் 3029 பேரும் பெண்களில் 1195 பேருமாக
மொத்தம் 4224 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். இவர்களுக்கான எழுத்துத் தேர்வு வரும் 16ஆம் தேதியில் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்தது. ஆனால் அன்றைய தினம் மத்திய பணியாளர் தேர்வாணையம் மூலம் குடிமைப் பணிக்கான முதன்மை தேர்வானது புதுச்சேரியில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே ஊர்காவல் படை வீரர் பணிக்கான எழுத்துத் தேர்வு ஜூன் 30 நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்று புதுச்சேரியில் மட்டும் 3 மையங்களில் தேர்வை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இணையத்தில் 1,15,000 ரூபாய் செலுத்தியவருக்கு தரம் குறைந்த மடிக்கணினி விநியோகம் செய்தது குறித்து புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது. புதுச்சேரியை சேர்ந்த ஒருவர் மடிக்கணினி வாங்க இணையதள நிறுவனத்தில் 1,15,000 ரூபாய் செலுத்தியுள்ளார். அதன்படி பணம் செலுத்திய 3 நாட்களுக்கு பிறகு அவருக்கு தனியார் கொரியர் மூலம் மடிக்கணினி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். மடிக்கணினி மிகவும் தரம் குறைந்ததாக இருந்துள்ளது. இதையடுத்து குறிப்பிட்ட அந்த நிறுவனத்தை அலுவலகத்தில் புகார் தொடர்பு கொண்டு புகார் அளித்துள்ளார். ஆனால் அங்கிருந்து சரியான பதில் வரவில்லையாம். தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அவர் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவில் புகார் செய்துள்ளார். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் நடைபெற்று வரும் தார் சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி அதிகாரிகளுடன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி உட்பட சுப்பையா சாலை, மகாத்மா காந்தி வீதி, புசி வீதி முதல் சுப்பையா சாலை வரை நகரப்பகுதிக்குட்பட்ட 22.675 கிலோமீட்டர் நீளமுள்ள தார் சாலைகளை சீரமைக்க 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற உள்ள பணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் அமலில் இருந்த தேர்தல் நடத்தை விதிகளால் அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வு செய்ய தடை விதிக்கப்பட்டது. ஜூன் 6ஆம் தேதி புதுச்சேரியில் அமலில் இருந்த தேர்தல் நடத்தை விதிகள் முடிவுக்கு வந்தது. ஆகையால் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ், உதவி பொறியாளர் பார்த்தசாரதி, இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம், ஒப்பந்ததாரர் ஜோதி ஆகியோருடன் சோனம்பாளையத்தில் தார் சாலை அமைக்கும் பணியை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி ஆய்வு மேற்கொண்டார். சாலையின் தரத்தை அளவீடு, கம்பி வைத்து சோதனை செய்து அதிகாரிகளுடன் பணியினை ஆய்வு செய்தார். சாலை தரமாக உள்ளது. மேலும் மக்கள் நலன் கருதி அதிக கவனம் செலுத்தி சாலையினை தரமாக அமைத்து தரும்படி அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மேலும் பொதுமக்களிடம் சாலை அமைக்கும் பணி நடைபெறும் வரை எந்த இடையூறும் ஏற்படாத வகையில் பணி செய்பவர்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொண்டார். அப்பொழுது விசிக தொகுதி செயலாளர் கன்னியப்பன், திமுக கழக சகோதரர்கள் விநாயகமூர்த்தி, செல்லப்பன், ராகேஷ், ரகுமான் ஆகியோர் உடனிருந்தனர். காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றியை கொண்டாடும் வகையில் காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் வினோத் தலைமையில் நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று இனிப்புகள் வழங்கி நன்றி தெரிவித்தனர். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளரை தோற்கடித்து பெருவாரியான வாக்குகளை பெற்று காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றார். இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் என அனைவரும் வாக்களித்த மக்களுக்கு நன்றியை தெரிவித்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர், வெங்கடா நகர் என தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு அழைப்பாளர் வினோத் தலைமைகள் ரெயின்போ நகரில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். தொடர்ந்து வினோத் தலைமையில் வீடு வீடாக சென்று இனிப்புகளை வழங்கி வைத்திலிங்கத்தை பெருவாரியான வாக்குகள் அளித்து வெற்றி பெற செய்ததற்கு நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் தொகுதியை சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடனிருந்தனர். புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையின் மறுமலர்ச்சி பற்றி அறிந்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ரமேஷ் சிறைச்சாலையை பார்வையிட்டு சிறைவாசிகளோடு கலந்துரையாடி சிறைத்துறையினரையும் சிறைவாசிகளின் செயல்பாடுகளையும் வெகுவாக பாராட்டினார். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் 350க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை சிறைவாசிகள் உள்ளனர். சிறையில் விவசாயம், பேக்கரி, நூல்தறி, ஊதுபத்தி, மெழுகுவர்த்தி, கலை ஆபரண பொருட்கள் தயாரிப்பு போன்ற பல்வேறு தொழில் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. அதன் மூலம் சிறைவாசிகளின் வாழ்வாதாரம் பெறுவதோடு மனமாற்றமும் கிடைக்கின்றது. சிறையில் அரிய வகை மூலிகை செடிகள், ஏலக்காய், பட்டை, லவங்கம், காபி, திராட்சை, மிளகு, டிராகன் பழம், ஸ்டார் ஃப்ரூட், வாழை, பப்பாளி மற்றும் அன்னாச்சி போன்றவை பயிரிடப்பட்டுள்ளது. சிறையின் மறுமலர்ச்சி பற்றி அறிந்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ரமேஷ் சிறைச்சாலையை பார்வையிட்டு
சிறைவாசிகளோடு கலந்துரையாடி சிறைத்துறையினரையும் சிறைவாசிகளின் செயல்பாடுகளையும் புதுவை அரசையும் பாராட்டினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி சிறைத்துறை ஐஜி ரவிதீப் சிங் சாகர் சிறப்பாக செய்திருந்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறையின் தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன், கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் சிறைத்துறை அதிகாரிகள் மற்றும் சட்டக்கல்லூரி முதல்வர் ஸ்ரீனிவாசன் உட்பட சிறைவாசிகள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். ஐரோப்பிய பாராளுமன்றத்திற்கு பிரான்ஸ் நாட்டின் சார்பில் உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெற்றது. இதில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் 4546 பேர் வாக்களித்தனர். ஐரோப்பிய பாராளுமன்றத்திற்கு பிரான்ஸ் நாட்டின் சார்பில் உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெற்று வருகிறது. இந்தியாவிலும் இதற்கான தேர்தல் டெல்லி, பெங்களூர், மும்பை, கொல்கத்தா, தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் உள்ள பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் வாக்களிக்கும் வகையில் 4 வாக்குப்பதிவு மையங்கள் புதுச்சேரி மற்றும் சென்னைக்கான பிரெஞ்சு தூதரகத்தின் சார்பில் புதுச்சேரி, சென்னை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அமைக்கப்பட்டு இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெற்ற இந்த வாக்குப்பதிவில் 4546 வாக்காளர்கள் வாக்களித்தனர். இந்த தேர்தலில் 81 உறுப்பினர்கள் பிரான்ஸ் நாட்டு சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட உள்ள நிலையில் 38 அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் போட்டியிடுகின்றனர். அகில இந்திய அளவிலான நீட் தேர்வில் சாதனை படைத்த புதுச்சேரி ஆதித்யா வித்யாசிரம் உறைவிட பள்ளி மாணவர்களை பள்ளியின் நிறுவனர் ஆனந்தன் சால்வை அணிவித்து பாராட்டினார். அகில இந்திய அளவில் கடந்த மே 5ஆம் தேதி நடந்த நீட் தேர்வில் பங்கேற்ற புதுச்சேரி ஆதித்யா வித்யாசிரம் உறைவிட பள்ளி மாணவர் கிருஷ்ணர் 720க்கு 690 மதிப்பெண் பெற்று பள்ளியில் முதலிடம் பிடித்தார். நீதர்ஷனா 687, பிரதீப் சக்கரவர்த்தி 686 மதிப்பெண் பெற்றனர். இப்பள்ளியில் 680க்கு மேல் 8 பேரும், 650க்கு மேல் 18 பேரும், 625க்கு மேல் 26 பேர், 600க்கு மேல் 64 பேரும், 575ற்கு மேல் 39 பேர், 550ற்கு மேல் 51 பேரும், 500 மதிப்பெண்க்கு மேல் 66 பேரும், 475க்கு மேல் 73 பேரும், 450ற்கு மேல் 83 பேர் மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளனர். தேர்ச்சி பெற்ற மாணவர்களை ஆதித்யா பள்ளி நிறுவனர் ஆனந்தன், தாளாளர் அசோக் ஆனந்த், ஸ்ரீ வித்ய நாராயண அறக்கட்டளை டிரஸ்டின் அனுராதா பூம்பள்ளி ஆகியோர் பாராட்டி கௌரவித்தனர். பள்ளி நிறுவனர் ஆனந்தன் கூறுகையில், அகில இந்திய அளவில் நடைபெறும் மருத்துவம் மற்றும் பொறியியல் நுழைவுத் தேர்விற்கு CA ஃபவுண்டேஷன், IES ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைந்த பயிற்சி வகுப்புகள் 6ஆம் வகுப்பு முதல் ஆதித்யா கல்வி குழுமத்தில் கற்பிக்கப்பட்டு மாணவர்களின் பன்முகத்திறனை மேம்படுத்தி வெற்றியாளர்களையும் சாதனையாளர்களையும் உருவாக்கி வருவது மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும் என தெரிவித்துள்ளனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.